இன்னைக்கு பதிவில் ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான் பண்ண போகிறேங்க. இந்த ஹேர் டை வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சளி பிடிக்கவே பிடிக்காது இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது. ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இந்த பொருளை சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த ஹேர் டைனால நம்மளுக்கு எந்த விதமான சளி தொந்தரவும் இருக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டை அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டையை இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் கற்பூரவல்லி இலை, இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. சளி தொந்தரவுக்கெல்லாம் இந்த இலையை வந்து இதில் இருக்கிற சாரை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா சளி தொந்தரவு வந்து சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி தான் இப்போ ஹேர் டை அப்ளை பண்ணால் நிறைய சைடு எஃபெக்ட் வருது, சளி தொந்தரவுலாம் இருக்குது, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த முறையில் ஹேர் டை செய்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு சளி தொந்தரவே இருக்காது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டைல நான் வந்து ஒரு 6-7 ஓமவல்லி இலையை சேர்த்திருக்கேன், கற்பூரவல்லி இலை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நான் வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். வறுத்தது இல்லை அப்படின்னா நீங்க ஒரு கடாயில போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்து செய்யும் போதுதான் ஈஸியா மிக்சி ஜார்ல அரைப்படும், இல்லைன்னா சரியா அரைப்படவே அரைப்படாது. நான் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொடி ஆயிரும், ஏன்னா இதுல இருந்து கொஞ்சம் சாறு வரும் இல்லையா, ஓமவல்லி சாறு. அதனால நம்ம தண்ணி ஃபர்ஸ்ட் ஊத்திட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா அடிச்சுட்டு இது ரெண்டுமே நல்லா அரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் போய் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் அரைச்சிட்டேன், தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாயில வடிகட்டிக்கலாம். கண்டிப்பா இதை வந்து நீங்க இரும்பு கடாயில தாங்க செய்யணும். எந்த ஒரு ஹேர் டை இருந்தாலுமே, ஹேர் டை ஆயிலா இருந்தாலுமே இரும்பு கடாயில செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, துருவோடவே இருக்கு பாருங்க. நம்மளுக்கு நம்ம கழுவிட்டு தண்ணியோட வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி துரு மாதிரி வரும். துரு இருந்தா பரவாயில்ல, அயன் தான் இது. இன்னுமே நம்மளுடைய ஹேர் டைக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து இந்த துரு வந்து கொடுக்கும். இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டிக்கலாம். ரெண்டே 2 பொருள் மட்டுமே சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா கரும் பச்சையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம சேர்த்திருக்கிற கற்பூரவல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு சளி தொந்தரவு இருந்தா கண்டிப்பா வந்து அது இல்லாம பார்த்துக்கும். நம்ம சேர்த்திருக்கிற இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய நரைமுடிகளை வந்து டக்குன்னு பாத்தீங்கன்னா கருமையா ஆக்கிருங்க. ஹேர் growth-ம் நல்லா வரும். இதை வந்து நம்ம 1 வாரம் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். வாரத்துல 2 வாட்டி நீங்க அப்ளை பண்ணணுங்க. வாரத்துல 2 வாட்டி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே உங்களுடைய ரிசல்ட் வந்து, அதாவது உங்களுடைய கருமையான முடிகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க மாசத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். இந்த ஹேர் டை வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஜூஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால வேணும்னா அப்புறம் மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவு மருதாணி சேர்த்துக்கிறேன். மருதாணியை சேர்க்கறதுனால இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரௌனாக மாறும் இல்லையா. நம்ம யூஸ்வலாக நம்ம மருதாணியை மட்டும் தடவுனோம்னா நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையாக மாறும். ஆனா இப்ப நம்ம இதுல வந்து இன்னும் சில 2-3 பொடிகள் சேர்க்க போறோம். அப்படி சேர்க்கறதுனால நம்மளுடைய முடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நரைமுடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. வாரத்துல 2 வாட்டி நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நீங்க பார்க்கலாம்.
உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா நல்லா வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்ணுங்க. அதாவது கொஞ்சம் முடி நல்லா கருகருன்னு வந்ததுக்கு அப்புறமா மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைமிங்கை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 மாசம்ன்றது 2 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தாங்க. நீங்க மழை காலத்துலயும் யூஸ் பண்ணலாம், பனிக்காலத்துலயும் யூஸ் பண்ணலாம், வெயில் காலத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. ஓகேவா? இப்ப பாருங்க, தட்டி எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதோட இன்னும் 2-3 பொடிகள் நம்ம சேர்க்க. அடுத்து இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி. கரிசலாங்கண்ணி பொடியும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்களேன். மருதாணி 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி பொடியும் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி முடியை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கரிசலாங்கண்ணியை வச்சு ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்கங்க ஹேர் க்ரோத்தை பற்றி. அதை ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, அடுத்து இந்த ஹேர் டைல சேர்க்கிற பொடி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடியும் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் முடியை நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பொடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட வந்து திரிபுலா சூரணம் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து அது இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏன்னா திரிபுலா சூரணத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா? அப்போ இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். முடி வந்து சீக்கிரமே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இதுவும் நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது பொடியெல்லாம், அதனால் கொஞ்சம் நல்லா கட்டிகள்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பொடி சேர்க்க போகிறோங்க. எப்பயுமே நம்ம வந்து ஹேர் டை மருதாணியோட நம்ம வந்து அவுரி பொடி சேர்ப்போம் இல்லையா? இந்த தடவை நம்ம அவுரி பொடி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அவுரி பொடி வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு அவுரி பொடி ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க இந்த பொடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாப்பொடி. கத்தாப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. கத்தாப்பொடி வந்து அதிகம் சேர்த்துடக்கூடாது. நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம அவுரி எப்படி நம்மளுக்கு நல்லா கருமையான நிறத்தை முடிக்கு கொடுக்குதோ நரைமுடிக்கு, அதே போல் இந்த கத்தாப்பொடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்கும். நரைமுடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் வந்து வாரத்தில் 2 வாட்டி அப்ளை பண்ணுங்க. அந்த ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணோன்னே இந்த ஹேர் டேயோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. அதுக்கப்புறமா ரெகுலராக 2 வாட்டி தடவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ண போதும். இந்த ஹேர் டே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டை பேஸ்ட்டு அப்படியே வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இரும்பு கடாயிலே இருக்கட்டும். இதில் நம்ம இருக்கிற அயனும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டேயில் வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் டே நம்ம வந்து மூடி வச்சிடலாம். காற்றே போகாத மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த ஹேர் டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வந்து ஒரு கரும் பச்சை, டார்க் கரும் பச்சையில இருக்குது. இது எந்த நிறத்துல மாறுது அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்றது நாம பார்க்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 2 ஹவர்ஸ் நம்மளுக்கு எந்த கலர்ல ஹேர் டை கிடைச்சிருக்கு. வச்ச கலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 ஹவர்ஸ் முன்னாடி உள்ள இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி கிரீன், அந்த கலர்ல தான் நம்ம வச்சோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கடாயில் இந்த ஹேர் டையை வச்சதுனால நம்மளுக்கு சூப்பரான கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருச்சு. கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால இந்த தண்ணியை எடுத்து வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லாம் இந்த இரும்பு கடாயில ஃபுல்லா நம்ம இப்படி செய்யும்போது எல்லாமே நல்லா கருகருன்னு உள்ள இருக்கிற ஹேர் டையும் சேர்ந்து நல்லா கருகருன்னு மாறிடும். இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம்.
பாருங்க எவ்வளோ கரு கரு கருன்னு ஹேர் டை கிடைச்சிருக்கு. பாருங்க நல்லா கரு கரு கருன்னு கத்தா பவுடர் சேர்த்ததுனால நல்ல கரு கருன்னு நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டையை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையை வந்து ஹேரை வந்து நல்லா வந்து ஷாம்பு போட்டு இல்லைன்னா சிகக்காய் போட்டு, ஷாம்பு போடுறதா இருந்தால் மைல்டு ஷாம்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பா போட்டு நல்லா வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் டையை நம்ம ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour விட்டீங்கன்னா போதுங்க, உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடும். 1/2 மணி நேரத்துல உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே கருமையா மாறிடும். இந்த ஹேர் டைல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகள் அனைத்தையுமே நல்ல கருகருன்னு ஆக்கிக்கலாங்க. இளநரை இருக்கிறவங்களும் சரி, முதுநரை இருக்கிறவங்களும் சரி, 2 பேருக்குமே இந்த ஹேர் டை வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. இதை வந்து வாரத்துக்கு 2 வாட்டி கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, வாரத்துல 2 தடவை ஹேர் வாஷ் கண்டிப்பா பண்ணுவீங்க. அந்த டைம்ல இந்த ஹேர் டே அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பீரியடை வந்து நீங்க ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்ணா போதும். அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படின்ட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நிரந்தரமா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டேயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.